ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் வாஸ். நீ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான கொத்தமல்லி சாதம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு கொத்தமல்லி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது மஞ்சப்பொடி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பச்சை மிளகா சேர்த்துங்க. நான் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி இதில் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி இதை விழுதாக இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் நான் சேர்த்துருக்கேன். வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் சேர்த்துடலாம். அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் நான் கடலைப்பருப்பு அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனல் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வெங்காயம் இதில் சேர்த்துடலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துடலாம். இந்த கொரியண்டர் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதுக்கு தொட்டுக்க வந்து உங்களுக்கு பச்சடி, ஆனியன் பச்சடி, இல்லைனா குக்கும்பர் பச்சடி, இல்லைனா உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்போ இந்த கொத்தமல்லி இது அரைச்சி விழுது இருக்கு பாருங்கள், அதில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துடலாம். இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. இந்த இது கொத்தமல்லி சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடியதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுருங்க. அரிசி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு வந்து 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். பாஸ்மதி ரைஸில் நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 கப்பு அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கேன். இப்போ அதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும். நார்மல் அரிசியாக இருந்தால் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் நிறைய பேர் பிகினர்ஸ்க்கெலாம் தெரியாது இல்லையா, அதனால் அவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா 4 கப்பு நான் தண்ணி ஊற்றுறேன். நான் இதில் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா கிளறிட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் இதை வச்சு இறக்கினோம்னா ஒரு அருமையான ஒரு கொத்தமல்லி சாதம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. அந்த அரிசி அந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே இது காரம் வந்து உங்களுக்கு பச்சை மிளகா தான் நான் காரம் சேர்த்துருக்கேன். வேறு எந்த காரமும் நான் சேர்க்கல. இதே உங்களுக்கு நல்லா காரமாக நல்லாயிருக்கும். இப்போ அதை வெயிட் போட்டு இது ஒரு 4லேருந்து 5 விசில் இப்போது இதை வச்சிடலாம். இதை இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கனாலே ஒரு அருமையான ஒரு கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாவும் இருக்குது பாருங்கள். உதிரியாக நான் பாஸ்மதி ரைஸில் செஞ்ச மாதிரியே நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த கொத்தமல்லி சாதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த கொத்தமல்லி சாதத்தை. இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எல்லா ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த இது இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.